வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். என்னோடய சேனலில் இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குழம்பு சட்டியை எடுத்துக்கிடுங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கண்டி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா. இப்போ ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெய் சூடானாட்டி ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் வெந்தயம், 3/4 ஸ்பூன் ஜீரகம், மூணையும் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்த பிறமே மற்ற 2 ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு முழு பூண்டு 15 பல் அது ஃபுல்லாக இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இல்லாட்டி உங்கள்கிட்ட முழு வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் அது ஒன்றே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட ஒரே ஒரு ஸ்பூனு நல்லா மிளகாத்தூள், நான் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2ஐயும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சப்புறம் இந்த டைமில் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் சேர்த்துருக்கேன். இப்போ டொமேட்டோ நம்ம அரைச்சதை பேஸ்ட்டை நம்ம சேர்த்துப்போம். அதில் நல்லா வதங்கட்டும். டொமேட்டோவோட பச்சை வாசனைலாம் நீங்கி அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கணும். அந்த டைமில் தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும். இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நான் மஞ்சத்தூள் நிறையா மசாலாவோடு சேர்த்தது, ஸ்பைசஸோடு சேர்த்தது, அதாவது குழம்புத்தூள்னு சொல்லுவாங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயில் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளியை நான் முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சிட்டு இப்போ அந்த டைமில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ நான் புளி எடுத்த அந்த பவுலாலே நான் 2 தடவை 2 பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த அளவு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இல்லை நீ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நுரக்கொடி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் அந்த கேப்பில் வதக்கிடுவோம். இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் நான் டபுளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெண்டைக்காவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்கி வெண்டைக்காயோட கொஞ்சம் நிறம் மாறட்டும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு கொதித்து ரெடியாக இருக்கும். நல்லா அந்த மசாலா வாசம்லாம் போய் நல்லா ஒரு நறுமணமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அந்த வெண்டைக்காய் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டே சேருங்க. நான் மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் வச்சுருந்தேன். அந்த மாதிரி நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எண்ணெயிலே கூட சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.